ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் ஸ்னாப்ட்ராகன் 695 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் கூட MediaTek Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட்டை தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு சிப்செட்டுமே இப்போ மார்க்கெட்டில் அண்டர் 20K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக 5G சிப்செட் அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பவர்ஃபுல்லான சிப்செட், எந்த சிப்செட்டில் நமக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு சிப்செட்டையும் டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல லான்ச் டேட் இதில் ஸ்னாப்ட்ராகன் 695 27th October 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவே Dimensity 810 11th August 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்ஸுமே போன வருஷம் 2021 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் இதில் ஸ்னாப்ட்ராகன் 695 5G கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண சிப்ஸெட்டாக இருக்குது. அடுத்து கனெக்டிவிட்டி சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுத்துலையுமே நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 அண்ட் Wi-Fi 5க்கான கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரியான கனெக்டிவிட்டி சப்போர்ட் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேம் டைப்லையும் இங்கே எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு சிப்செட்டுமே டியூவல் சேனலுக்கான LPDDR4 ரேக்ஸ்க்கான ரேம் டைப், 2133 MHzக்கான ரேம் ஃப்ரீக்வன்ஸோட மேக்ஸிமம் 16 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட்டோட தான் இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த வகையில் ரேம் சப்போர்ட்லையும் இங்கே எந்த வித்தியாசமும் கிடையாது. அடுத்து ஸ்டோரேஜ் சப்போர்ட்லையுமே வித்தியாசம் கிடையாது. ரெண்டு சிப்செட்டுமே eMMC 5.1 அண்ட் UFS 2.2க்கான இந்த ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஸ்னாப்ட்ராகன் 695க்கும் Dimensity 810க்கும் ஸ்டோரேஜ்லையும் எந்த வித்தியாசமும் இங்கே கிடையாது. நெக்ஸ்ட் கேமரா சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே ஸ்னாப்ட்ராகன் 695ல மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் 12 பிட்கான ட்ரிபிள் ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ட்ரிபிள் கேமரான்னு வரும்போது 13+13+13 அப்படின்ற மாதிரியான ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டியூவல் கேமராவில் 16+16 மெகாபிக்சலுக்கான டியூவல் கேமரா சப்போர்ட், சிங்கிள் கேமராவில் 32 மெகாபிக்சல் வரைக்கும் MF டிஜிட்டல்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் பார்த்தோம்னா 108 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட் நமக்கு ஸ்னாப்ட்ராகனில் கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 810 பக்கம் வந்தோம்னா இங்கே மேக்ஸிமம் டியூவல் கேமரா வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்கு. அதில் டியூவல் கேமராவில் 16+16 மெகாபிக்சலுக்கான டியூவல் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கேமரான்னு வரும்போது மேக்ஸிமம் 64 மெகாபிக்சல் வரைக்கும் தான் இங்கே கேமராவுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா சப்போர்ட்னு வரும்போது இங்கே ஸ்னாப்ட்ராகன் 695 தான் கிளியரான வின்னர். ட்ரிபிள் கேமராவுக்கான சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் கேமரா சப்போர்ட்டும் 108 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்னு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்லையுமே நமக்கு மேக்ஸிமம் 4Kக்கான வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் தான் பண்ணுறாங்க. பட் 4Kன்னு வரும்போது ரெண்டுத்துலையுமே 4K 30 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் அதுக்கப்புறம் 1080 பிக்சல்னு வந்தோம்னா ஸ்னாப்ட்ராகனில் 60 FPSக்கான ஃப்ரேம் ரேட்டோட சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிமென்சிட்டியில் 120 FPSக்கான ஃப்ரேம் ரேட்டோட சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் 720 பிக்சல் வீடியோஸும் ஸ்னாப்ட்ராகனில் 120 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் Dimensity 810ல மேக்ஸிமம் 240 FPS வரைக்கும் 720 பிக்சலுக்கான வீடியோஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த வகையில் இங்கே வீடியோ 4K ரெண்டுமே சேம் தான். பட் 1080 பிக்சல் அண்ட் 720 பிக்சல் வீடியோஸில் Dimensity 810 நீங்கள் கொஞ்சம் பெட்டரான ஃப்ரேம் ரேட்டோட நமக்கு இந்த ஒரு கேமராவுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டு சிப்செட்டுமே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே சப்போர்ட் ரெண்டு சிப்செட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து இன்டர்நெட் மோடமுக்கு வந்தோம்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு 5G சிப்செட்டை தான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் ரெண்டுத்துலையுமே 5G மோடம் தான். பட் ஸ்னாப்ட்ராகன் 695ல 5G இன்டகிரேட்டட் ஸ்னாப்ட்ராகன் X51க்கான ஒரு மோடம் கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.5 Gbps வரைக்கும் 5Gக்கான ஸ்பீட் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே 4G ஸ்பீடுன்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 800 Mbps வரைக்கும் டவுன்லோட் ஸ்பீட் அண்ட் 210 Mbps வரைக்கும் அப்லோட் ஸ்பீட் 4Gக்கான இன்டர்நெட் ஸ்பீட் இங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே Dimensity 810ல பார்த்தோம்னா இங்கே 5G இன்டகிரேட்டட் sub 6 GHz மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் 5Gக்கான டவுன்லோட் ஸ்பீட் 2.77 Gbps வரைக்கும் கிடைக்கும் அண்ட் அப்லோட் ஸ்பீட் 1.2 Gbps வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனுடைய 4G இன்டர்நெட் ஸ்பீட் என்ன அப்படின்றத பற்றின எக்ஸாக்டான டீடைல்ஸ் நமக்கு இப்போதைக்கு கிளியராக இல்லை. அந்த வகையில் 5G வச்சு பார்க்கும்போது இதில் நமக்கு Dimensity 810ல பெட்டரான டவுன்லோட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் அப்லோட் ஸ்பீட் வரும்போது ஸ்னாப்ட்ராகன் 695க்கான இந்த சிப்செட்டில் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 5G மோடம்னு பார்க்கும்போது Dimensity 810ல sub 6 GHz இந்த ஒரு மோடம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 695ல இருக்கக்கூடிய இந்த ஸ்னாப்ட்ராகன் X51 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம்ல மில்லிமீட்டர் வேவ் அண்ட் sub 6 GHz ரெண்டு வேவ்க்கான ஸ்பெக்ட்ரமும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் இந்த சிப்செட்ஸ் உடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்த்தோம்னா இங்கே Snapdragon 695 ஆகட்டும் இல்லை Dimensity 810 ஆகட்டும் இந்த ரெண்டு சிப்செட்டுமே 6 nm சைஸ்க்கான ஆக்டோகோர் ப்ராசஸராக தான் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த வகையில் 6 nm சைஸில் மொத்தம் 8 கோர் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான். இந்த 8 கோர் வழியாக தான் நமக்கு மல்டி டாஸ்கிங் எல்லாத்தையுமே இந்த ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி எல்லாம் கொடுக்கும். மற்றபடி இந்த 8 கோரை இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அதனுடைய கிளாக் ஸ்பீட் அப்படின்ற இந்த டீடைலுக்கு வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இங்கே Snapdragon 695 இந்த சிப்செட் அந்த 8 கோரை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 2/6 அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சரோட இந்த ஒரு கோரை நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு Cryo 660 கோல்டு CPU பேஸ்ட் ஆன் Cortex A78 கோர் அட் 2.2 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அது போக 6 Cryo 660 சில்வர்கான CPU பேஸ்ட் ஆன் Cortex A55 கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அப்படியே Dimensity 810 வந்தோம்னா இங்கேயுமே அந்த 8 கோரை ரெண்டா தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. 2/6 அப்படின்ற சேம் அதே ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் தான். பட் அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு ARM Cortex A76 கோர் அட் 2.4 GHz கிளாக் ஸ்பீடையும் அது போக 6 ARM Cortex A55 கோர் அட் 2.0 GHz கிளாக் ஸ்பீடையும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே ஃபர்ஸ்ட் மெயின் ஹெவி டாஸ்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கோர்னு பார்க்கும்போது Snapdragonல கொஞ்சம் பெட்டரா Cortex A78 கோர் கொடுத்துருக்காங்க. பட் கிளாக் ஸ்பீட் இங்கே Dimensity 810 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இந்த ஹெவி டாஸ்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த ஒரு கோரில் கொடுத்துருக்காங்க. அதுவே நமக்கு கடைசியாக இருக்கக்கூடிய இந்த எஃபிஷியன்சி டாஸ்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய இந்த 6 கோர்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலையுமே Cortex A55 கோர் தான். பட் கிளாக் ஸ்பீட் இங்கே Dimensityல கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே ஓவரால் இந்த CPU பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது மெயினாக அந்த ஹெவி டாஸ்கை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த கோர் Snapdragonல பெட்டரான கோர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே இந்த ரெண்டு சிப்செட்ல ஹெவி டாஸ்கை ஹேண்டில் பண்ணும்போது அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் Snapdragon 695ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படியே ஜிபியூன்னு பார்த்தோம்னா இங்கே Snapdragon 695ல Adreno 619 அப்படின்ற இந்த ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே Dimensity 810ல ARM Mali G57MC2 அப்படின்ற இந்த ஒரு ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஜிபியில் எந்த ஜிபி பவர்ஃபுல்லான ஜிபி எதில் நமக்கு பெட்டரான கிராஃபிக்கல் அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக Dimensity 810 விட Snapdragon 695ல இருக்கக்கூடிய Adreno 619 அப்படின்ற இந்த ஜிபி தான் பவர்ஃபுல்லான ஜிபி. இதில் தான் நமக்கு பெட்டரான கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அந்த வகையில் கேமிங் சென்ட்ரிக்கா பார்க்கும்போதுமே Dimensity 810 விட Snapdragon 695 உங்களுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். இங்கே ஜிபி உடைய பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 695ல தான் பெட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் Antutu Benchmark ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 695 இந்த சிப்செட்டுக்கு 3,96,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கு. அதுவே Dimensity 810க்கு 3,95,000 ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் வந்திருக்கு. அந்த வகையில் Antutu Benchmark ஸ்கோரில் பெரிய டிஃபரெண்ட் இல்லை அப்படின்னாலும் Dimensity 810 விட Snapdragon 695 தான் இங்கே பெட்டரான ஸ்கோர் அப்படின்றது நமக்கு அட்டைன் பண்ணியிருக்கு. அப்படியே GeekBench ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே சிங்கிள் கோர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 695க்கு 673 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு 1895 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் Dimensity 810க்கு சிங்கிள் கோர்ல 626 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோருக்கு 1912 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அந்த வகையில் சிங்கிள் கோர் இங்க Snapdragonல பெட்டரா இருக்கு. அதுவே மல்டி கோர்னு வரும்போது இங்க Dimensity 810ல கொஞ்சம் பெட்டரான ஸ்கோர் அப்படின்றத இங்க ரீச் பண்ணியிருக்கு. ஃபைனலி இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா எப்படி இந்த ரெண்டு சிப்ஸுடைய Antutu அண்ட் GeekBench ஸ்கோர் ரொம்பவே நியர்பையில் ரொம்பவே காம்படிட்டிவான ஒரு ஸ்கோராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ரெண்டு சிப்ஸுமே ஒரு நல்ல காம்படிட்டிவான சிப்செட் தான். பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே இந்த ரெண்டு சிப்ஸுமே ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். பட் ஆனால் இங்கே CPU அண்ட் GPU பர்ஃபார்மன்ஸ் லைட்டாக Snapdragonல கொஞ்சம் பெட்டராக ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் தான் கொஞ்சம் பெட்டரான ஒரு CPU பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இங்கே உங்களுக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது Snapdragon 695 Dimensity 810 விட கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மற்றபடி இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ்னு பார்க்கும்போதுமே ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துலயுமே ஈக்குவல் தான். ஒரு சில விஷயங்கள் கேமரா இங்க Snapdragonல கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்காங்க. அதே சமயம் வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள் இங்க Dimensityல கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் லைட்டா சேஞ்ச் ஆகுது. மற்றபடி இருக்கக்கூடிய மற்ற சப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஈக்குவலா தான் இருக்கு. அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது இங்க இந்த ரெண்டு சிப்செட்டுமே ஒரு நல்ல டஃப் காம்படிட்டிவான சிப்செட் தான். ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துலயுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். பட் அதுல இங்க Snapdragon 695 Dimensity 810 விட கொஞ்சம் ஒரு சின்ன பாயிண்ட்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நமக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் இங்கே இந்த ரெண்டு சிப்செட்ல Snapdragon 695 தான் இங்கே நான் வின்னராக சூஸ் பண்ணுறேன். மற்றபடி இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு சிப்செட்டை டீட்டெயிலாக கம்பேர் பண்ணதுலேருந்து இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரெண்டு சிப்செட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.